வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா வயது கணக்குகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுவும் இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்களே பாருங்களேன், 2018 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்ததா 2017 குரூப் 2A எக்ஸாம்ல கேட்டிருக்கான், குரூப் 2 எக்ஸாம். அதுக்கப்புறம் 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்ததா அங்க பாருங்களேன், 10th நியூ புக்லயும் அதே மாடல் கொடுத்து வச்சிருக்கான். நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2014 குரூப் 4 எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான். கடைசி 5 செட் கொஸ்டின் குரூப் 4 எடுத்துக்கிட்டா 3 செட்ல வந்து இந்த டைப் கேட்டிருக்கான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியா எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம குழந்தைங்க போடுற மாதிரி சொல்லி கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இது வந்து வயது கணக்குல 2வது பார்ட்டுங்க. பார்க்காதவங்க, பார்ட்டை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வயது கணக்குகள்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும். மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். சார் நான் பார்த்துட்டு சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி 8 கொஸ்டின் நடத்தியாச்சு. விவேக் மற்றும் சமித் ஆகிய இருவர்களின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:15 எனில் சமித்தின் வயது 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சமித் மட்டும் இல்லை, விவேக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அதான் இந்த டைப்போட இன்ட்ரெஸ்டான விஷயமே. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கோனோ அதை எழுதிடுறேன், வேற ஒன்றும் பண்ணல. பாருங்க, விவேக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் சமித்துன்னு ஒரு பயப்புள்ள இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ரேஷியோ வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இங்கே ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா தற்போது. சரிங்களா? அங்கே தற்போதுன்னு எழுதிக்கிறேன். தற்போது வந்து 2:3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நான் 2:3ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பின்புன்றான். 12ன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கான், அதை நான் சைடில் எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா? 12 ஆண்டுகளுக்கு பின்புன்னு சொல்கிறேன், நான் பி மட்டும் போட்டுக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11:15ன்னு கொடுத்து வச்சிருக்கான். சரிங்களா? ரைட். இப்படி நான் சமித்தோட வயது என்னன்னு தான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை 2 ரேஷியோ ஒரு வேல்யூ. சரிங்களா? 2 ரேஷியோ ஒரு வேல்யூ இருந்தால் இந்த ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடை போட்டு இந்த 2ஐயும் 11ஐயும் கழிச்சுக்கங்க. 2ல் 11 போனால் 9ன்னு வரும், அதை எழுதிக்கிறேன். சரிங்களா? மனசுலேயே போடுங்க இதெல்லாம். அதுக்கு அடுத்தது 3ல் 15 கழிச்சுக்கங்க. 3ல் 15 போனால் 12 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணுங்க. கழிச்சு வரக்கூடிய மதிப்பு 1, 2, 4, 10 எந்த நம்பர் ஒன்றாலும் இருக்கட்டும். ஆனால் 2 பக்கம் இப்போ இங்கே 1ன்னு வருதுன்னா இங்கேயும் 1ன்னு வரணும், 10ன்னு வருதுன்னா இங்கேயும் 10 வரணும். சமமாக வரணும். சமமாக வந்தால் முடிஞ்சிருச்சு கணக்கு. வரலன்னா சமமாக மாற்றணும். அதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப்பு மட்டும் போடணும். சரிங்களா? அதுக்கு என்ன சார் ஸ்டெப்புன்னு கேட்டால் ஜஸ்ட் இந்த 2 நம்பரை கழிங்க. நல்லா புரியுதா பாருங்க. முதல்ல இப்படி கழிச்சிங்களா, இப்படி கழிச்சு போட்டு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருந்தால் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சமமாக இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னா ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் கழிக்கணும். ஓகேங்களா? அதை இப்படி கழிக்க சொல்கிறேன். ஓகேங்களா? 2ல் 3 போச்சுன்னா 1ன்னு வரும், அந்த 1 இப்படி எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11ல் 15 போனால் 4ன்னு வரும். கரெக்டாக மனசுலேயே போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 4ன்னு வந்திருக்குல்ல, 15ல் 11 கழிச்சு இந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற 3 கூடயும் 2 கூடயும் பெருக்கிடுங்க. அதே மாதிரி இங்கே 1ன்னு வந்துச்சு இல்லையா, இந்த 2ல் 3 கழிச்சு அந்த 1 எடுத்துட்டு வந்து 11 கூடயும் 15 கூடயும் பெருக்கிடுங்க. 1ஆல் பெருக்குனா அதுதான் வரும், இருந்தாலும் ப்ரொசீஜர் புரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ பெருகிட்டு அப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. பாருங்கள், நான் பெருகிறேன். ஒரு நாள் இருந்தாங்க 8, இந்த 8 இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 12, அந்த 12 அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ 1 பெருக்குனா அதுதான் வரும், அதனால என்னது 11
15ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்க, இது ஃபுல்லாவே தப்புன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த தற்போதுன்னு இருக்கா, அந்த தற்போது இங்க எழுதிக்கிறேன். புரியுதா பாருங்க? அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் சொல்றாங்க? 12 வருஷம். அந்த 12 எழுதிக்கிறேன். இங்க பின்புன்னு எழுதிக்கிறேன். பாருங்க, இப்போ இதுதான் கரெக்டான ரேஷியோங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நான் பொறுமையா சொல்றேன். சரிங்களா? இப்போ இதை கழிங்க. இந்த 8யும் 11யும் கழிங்க. 8ல் 11 போனா 3 அப்படின்னு வரும். அந்த 3 இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 12ல் 15 போனா 3ன்னு வரணும். வருது கரெக்டா? ஸோ பாருங்க, சமமா வந்துருச்சு. இந்த மாதிரி சமமா போன வாட்டியே வந்திருந்தா வேலை முடிஞ்சிடுச்சு. வரல, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இங்க என்ன மதிப்பு வந்திருக்குது? 3 வந்திருக்கா? அப்போ 3 பீஸோட மதிப்பு இங்க என்ன இருக்கு பாருங்க, எத்தனை வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்காம பாருங்க. தனியா ஒரு நம்பர் எதுன்னு 12ன்னு, அதுதாங்க. ஸோ 3 பீஸோட மதிப்பு 12. எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா சமித் வயசையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யார் இன்னொருத்தர் மறந்துட்டேன், சமித் விவேக் 2 பேரோட வயசும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது சமித், இது விவேக். கரெக்டுங்களா? இல்லை, மாற்றி போட்டேன். கரெக்டா? இது விவேக், இது சமித். கரெக்டா? அது பாருங்க, அதுதான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ தற்போது விவேக் கிட்ட 8 பீஸ் கேக் இருக்குன்னு வச்சுங்க. அதே மாதிரி சமித் கிட்ட 12 பீஸ் கேக் இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட். எனக்கு என்னன்னா 3 பீஸோட வேல்யூ 12 ரூபான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா கணக்கு போட ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், அந்த 3 வகுத்துறேன். ஒரு 3 3, 4 12. அப்போ ஒரு பீஸ் 4 ரூபாய். ஒரு பீஸ் 4 ரூபான்னா விவேக் கிட்ட 8 பீஸ் இருக்குதுங்க. 8 நாள் என்னங்க, 8 நாள் 8 8 16 16 16 32. அப்போ விவேக்குக்கு 32 வயசு. சமித்துக்கு வருவோம். சமித் கிட்ட 12 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 4 ரூபான்னு கண்டுபிடிச்சேன். 12 நாள் என்ன, 12 12 24 24 24 48. இப்போ பாருங்க, ஒரே இதுல விவேக்கோட வயசு 32, சமித்தோட வயசு 48ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான்? இங்க வந்து பாத்தீங்கன்னா சமித்தோட வயசு கேட்டிருக்கான். சமித் 48. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ 32 யாருக்கு? அது விவேக்கு. ஒரே இதுல 2 பேரோட வயசும் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப எளிமையான மெத்தேடு. ஸோ சொல்றதுக்கு தான் நீட்டா என்னப்பா இவ்வளோ ஸ்டெப் இருக்குன்னு நினைப்பீங்க. ஒண்ணுமே பண்ணல. சரிங்களா? இப்போ உள்ளார போவோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சு விட்டுறேன், ஏன்னா இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, அழிச்சாச்சு. அடுத்ததா 10வது கேள்வி. அடடா, ஒன்றும் அழுகலையா? எவ்வளோ நீட்டுக்கு நிறைய எழுதுற மாதிரி இருக்கு ஸ்டெப், அப்படிதானே? எஸ், ஆனால் ஈஸி தான். இது 2018 குரூப் 4ல கேட்டிருக்கான். சரிங்களா? ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். அடடா, என்னப்பா ரேஷியோவே இல்லை? கவனிங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல மும்மடங்கு இருந்தது. தற்போது தந்தையின் வயது அப்படின்னு 2018 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஸோ அப்போட வயசு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டெப்ல போட்டீங்கன்னா அப்பா வயசு மக வயசு ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நான் என்ன பண்றேன், இதுல என்ன ரிலேஷனு, அருண்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு அப்பா ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபாதர் அப்புறம் சன். ஓகேங்களா? இதை எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கொஸ்டின் கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், தற்போதுன்னு எழுதிக்கிறேன். தற்போது வயசு என்ன சொல்றான் அங்க பாருங்க. அருணோடைய தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. அவங்க அப்பாவுக்கு என்ன வயசோ அது எனக்கு தெரியாது. அவங்க அப்பாவுக்கு என்ன வயசோ அதுல பாதி தான் அருணோட வயசு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து 2 ரேஷியோ ஒரு வேல்யூ வேணுங்க. அதுக்காக நான் என்ன பண்றேன், மினிமம் நம்பரா எடுத்துக்கிறேன். மினிமம் நம்பர்னா நீங்களே பாருங்களேன். இப்போ அப்பாவுக்கு 2 வயசுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? அப்பாவுக்கு 2 வயசுனா மகனுக்கு என்ன வயசு, அதுல பாதி 1 வயசு எழுதலாமா? புரியுதுங்களா? ரொம்ப சின்ன நம்பரா போடுங்க, பேச்செல்லாம் போடாதீங்க. நீங்க 50க்கு 25 கூட போடலாம், அதெல்லாம் வேணாம். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன நம்பரா போடணும். சரிங்களா? புரியுதா? பாருங்க, இங்க பாருங்க. அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். அப்பாவுக்கு என்ன வயசோ அதுல பாதி பையனுக்குன்னு கண்டிஷன் சொல்லியிருக்கான். நான் என்ன பண்றேன், தற்போது வந்து அப்பாவுக்கு 2 வயசுன்னு வைக்கிறேன். 2 வயசுனா அதுல பாதி மகனுக்கு 1 வயசு. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்த கண்டிஷன் 12 ஆண்டுகளுக்கு முன்புன்றான். ஸோ இந்த இடத்துல 12 நான் போட்டுக்கிறேன்.
முன்புன்னு சொன்னதால இந்த இடத்துல முன்புன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஓகேவா? புரியுதா பாருங்க. ரைட். 12 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 12 தனியாக எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 12 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தந்தையின் வயது அருணின் வயதை போல 3 மடங்கு. அருண் வயது என்னவோ அது எனக்கு தெரியாது, அது போல 3 மடங்கு அப்பாவுக்கு. அடடா, இப்போ எப்படி சார் போடலாம்? ரொம்ப ஈஸிங்க. இந்த பாருங்க, பையனுக்கு நான் 1 வயசுன்னு போட்டுறேன் சன்னுக்கு. சரிங்களா? பையனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு எத்தனை வயசு? இந்த பாருங்க, அருணின் பாருங்க 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல 3 மடங்கு. அப்போ அருணுக்கு என்ன வயசோ அதை விட 3 மடங்கு அப்பாவுக்குன்னு சொல்றாங்க. அப்போ அருணுக்கு நான் 1 வயசுன்னு வைக்கிறேன். சரிங்களா? அருணுக்கு 1 வயசு வச்சா அப்பாவுக்கு 3 வயசு. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ ஏன் சார் இப்படிலாம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஷார்ட்கட்டுக்கு என்ன தேவை? 2 ரேஷியோ ஒரு வேல்யூ. கரெக்டா? புரியுதுங்களா? ஸோ 2 ரேஷியோ ஒரு வேல்யூ வேணும், அதுக்காக நான் இதை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்? எனக்கு 2 ரேஷியோ ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை இப்படி கழிக்கணும், இதை இப்படி கழிக்கணும். கழித்து வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும், பட் இது சமமாக இருக்காது. ஏன்னா நீங்களே பாருங்களேன், 2ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 1ன்னு வரும். 1ல் 1 போச்சுன்னா 0ன்னு வரும். சமமாக இருக்கா? இல்லை. அப்போ இந்த ரேஷியோ தப்பு. யோ நான் யா வளர்ற, இன்னார் தான் நீ தான் போட்ட அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. நமக்கு இங்கே வரக்கூடிய மதிப்பு இதை 1ன்னா 1ன்னு வரணும், 2ன்னா 2ன்னு வரணும், 4ன்னா 4ன்னு வரணும், சமமாக வரணும். சமமாக வரணும், சமமாக மாற்றத்துக்கு நமக்கு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? புரியுதுங்களா? கொஞ்சம் வேகமாக போட்டுடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஃபார்முலா தான் பயன்படுத்தி போகிறத விட இது ஈஸி. சரிங்களா? இப்போ என்ன சார் பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்க, இந்த 2யும் 1ஐயும் கழிங்க. எப்படி இப்படி கழிச்சல ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி கழிச்சோம். கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும்னு சொன்னேன். சமமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் அது சமமாக இருக்கத்தெல்லாம். சரிங்களா? ஸோ இப்போ சமமாக வரல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பி இப்படி கழிக்கணும். சரிங்களா? 2ல் 1 போச்சுன்னா என்ன வரும்? 1ன்னு வரும். கரெக்டு. அடுத்தது 3ல் 1 போச்சுன்னா என்ன வரும்? 2ன்னு வரும். அவ்வளோதாங்க. இது பாருங்க, இப்போ 3ல் 1 கழிச்சு 2ன்னு வச்சுல்ல, இது எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற 2 கூடியும் 1 கூடியும் பெருகணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற 1 எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்கிற 3 கூடியும் 1 கூடியும் பெருகணும். அப்படி பெருகிட்டீங்கன்னா உங்களுக்கு சமமாயிடும். அதுக்கு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ பெருங்க, 2 பெருகுனா 2 2 4ன்னு வந்துடும். ஓகே, இது ஃபாதர், இது ஞாபகம் வச்சுக்கணும், இது சன்னு. ஓகேங்களா? அதான் தப்பாயிடுச்சு இல்லையா? அடுத்தது 2 1 பெருகுனா 1 தான் 2 தான் வரும், அதை அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்தது 1 எந்த எண் பெருகுனாலும் அதே வரும். அப்போ 3:1ன்னு எழுதிக்கிறேன். 3:1 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ அங்கே எழுதிங்க, இது தற்போது இல்லையா, இது வந்து முன்பு இல்லையா, எத்தனை ஆண்டு இதுங்க, எத்தனை ஆண்டு? 12 ஆண்டு. சரிங்களா? ஓகே, இவ்வளோதான். இப்போ இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ கழிச்சு பாருங்க, 4ல் 3 போனால் என்ன வரும்? 1ன்னு வரும் சாமி. 2ல் 1 போனால் 1ன்னு வரும். ஆடாடாடாடா, இப்போ வந்துச்சா பாருங்க, இதை இப்படி கழிக்க சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த நம்பரை சேமாக மாற்றுறது தான் அந்த ஒர்க்கு, மற்றபடி ஈஸி. ஓகேங்களா? இப்போ சேமாக வந்துருச்சு இல்லை நம்பரு, அந்த நம்பர் என்னது? 1பா. அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 12 வருஷம். இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம் அதை போடணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பீஸே தெளிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ போன கணக்குனா 3 பீஸ் தெரிஞ்சிச்சு, நம்ம ஒரு பீஸாக கன்வெர்ட் பண்ணோம். பட் இது கூட இல்லை, ஒரு பீஸ் 12 ரூபாய். இப்போ வாங்க, இப்போ அப்பா கிட்ட தற்போது, ஏன்னா எப்பவுமே வயசு வந்து தற்போது தான் கேட்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட வந்து எப்பா உன் வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லிங்க? 12 வருஷத்துக்கு முன்னாடியா 12 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னா கேட்போம். இப்போ என்ன வயசா தானே சொல்லுவோம். அப்போ எப்பவுமே வயது கணக்கில் உங்களை ஒரு கொஸ்டினாக கேட்குறான்னா அது இன்னைக்கு வயசு என்னன்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்படின்னும் போது தற்போது அப்பா கிட்ட 4 பீஸ் இருக்குது, பையன்கிட்ட 2 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதோ பாருங்க, 12 ரூபா. ஒரு பீஸ் 12 ரூபாய்னா அப்பா கிட்ட 4 பீஸ் இருக்குது. 12 24 48 ரூபாங்க. அடடா, அப்பாவுக்கு 48 வயசு. ஓகேவா? இப்போ மகனுக்கு வருவோம். மகனுக்கு வந்து 2 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 12 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 12 24. அப்போ பையனுக்கு 24 வயசு. பாருங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ வாங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? இதுல வந்து தந்தையின் தற்போது வயசு தான் கேட்டிருக்கான். தந்தையோட தற்போது வயசுன்னா 48. அவ்வளவுதான். அதோ இருக்குது பாருங்க, ஆப்ஷன் சில பர்ஃபெக்டா இருக்குது. 24 ஆப்ஷன் 7 இருக்குது, அது பையனோட வயசு. 2த்தையும் கேட்பான். இந்த மாதிரி ஒன்றா கேட்டால் கூட 2த்தையும் கேட்டால் கூட ஒரே நேரத்தில் ஆன்சர் போட்டுற முடியும். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பொறுமையாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஒரு ஒர்க்கு இல்லைங்க, ஃபார்முலா கூட கிடையாது. நல்லா பாருங்கள், யார் குழந்தைங்க கூட போடலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். குழப்பமே இருக்காது.
நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாகவே போட்டு முடிச்சிட முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது கணக்கு? 10 முடிச்சிட்டோம். 11 கணக்கு வந்துடுவோம். 2017 குரூப் 2A எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்கான். சரிப்பா, என்ன கேட்டிருக்கான்? கொஷினை படிச்சிருவோம். ஒரு பையனின் தற்போதைய வயது அவருடைய தங்கையின் வயதை போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையனோட வயசு என்னான்னு கேட்டா அவங்க தங்கையின் வயதை போல 2 மடங்குன்றான். சரி, 4 வருஷத்துக்கு முன்பு போய் கேட்டா அவனோட வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டா அவன் தங்கை வயசு போல 3 மடங்குன்றான். அப்படின்னா 2 பேரோட வயசு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஐயோ, ஒன்றும் புரியலையே. பாருங்க, பயப்படாதீங்க. ரொம்ப அப்படியே முதல்ல கொடுத்து நீங்கள் நாம எழுதிட்டாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது யாரு? பிரதர் சிஸ்டர்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஆனால் ஒரு பையன் அவன் தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறான்? ஒரு பையனுடைய தற்போது வயசு. தற்போதுன்னா நான் இங்கே தற்போதுன்னு எழுதிக்கிட்டேன். தற்போது என்ன வயசு அப்படின்னு கேட்டால் அவனுடைய தங்கையின் வயதை போல 3 மடங்கா. எனக்கு 2 ரேஷியோ ஒரு வேல்யூ வேணுங்க, ஏஜ் சம்மை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ 2 ரேஷியோ ஒரு வேல்யூக்காக நான் என்ன பண்ணுறேன்? இப்போ தற்போது வயசு என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு பையனோட தற்போது வயசு என்னன்னா அவன் தங்கச்சி வயசை போல 3 மடங்குன்றான். அப்போ அவங்க தங்கச்சிக்கு நான் 1 வயசுன்னு வச்சா அந்த பையனுக்கு 3 வயசுன்னு வருமா? புரியுதா? நம்பர் புரியுதுங்களா? அப்போ 3:1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். அதுக்கு அடுத்துதான் 4 ஆண்டுகளுக்கு முன்பா பின்பா என்ன கொடுத்துருக்கோம்? முன்பு. சரிங்களா? 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல முன்புன்னு எழுதிக்கிறேன். 4ன்ற நம்பரை இப்படி தனியாக எழுதிக்கிறேன். அது வேல்யூ. சரிங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வயது என்னப்பான்னு கேட்டால் அவன் தங்கச்சி வயதை போல 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஸோ இருங்க 1 செகண்ட். 3 மடங்குன்னா அப்போ அது பார்த்தீங்களா? தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்களா? அதான் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தற்போது என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க, அவன் தங்கச்சி வயசு போல 2 மடங்கு தற்போதுன்னு சொல்லியிருக்கான். அப்போது தங்கச்சிக்கு 1 வயசுன்னா அண்ணனுக்கு என்ன வயசு? 2 வயசு. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. பாருங்க, நான் தற்போது வயசை மாற்றி வச்சிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அதுக்கடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அவருடைய வயசு வந்து அவங்க தங்கச்சி வயசு போல 3 மடங்கு. சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? அவங்க தங்கச்சிக்கு 1 வயசுன்னு வச்சுக்கிட்டா அண்ணனுக்கு 3 வயசுன்னு வரும். கரெக்டாக புரியுதுங்களா? நம்பரை பார்த்து போடுங்க, தவறாக போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் பண்ண மிஸ்டேக் மாதிரி பண்ணிட்டா கணக்கே இது என்ன ஆகிடும்? கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஓகே. இப்போ பாருங்களேன், எனக்கு தேவை 2 ரேஷியோ ஒரு வேல்யூ. பர்ஃபெக்டாக வந்துருச்சு. 2 ரேஷியோ ஒரு வேல்யூ இருந்துட்டாவே மொதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதை இப்படி கழிச்சுக்கணும், இதை இப்படி கழிச்சுக்கணும். அப்போ 2யும் 3யும் கழிச்சா 1ன்னு வரும். 1யும் கழிச்சா 0ன்னு வரும். அப்போ 1:0ன்னு வருது. இது சமமாக இருக்கான்னு கேட்டால் சமமாக இல்லை. சமமாக இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, அப்படியே கணக்கு போட்டு முடிச்சிடலாங்க. சரிங்களா? சமமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை சமமாக மாற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்யணும். அது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இப்படி கழிச்சதுக்கு பதிலாக இப்படி கழிங்க. 2ல் 1 போனால் 1ன்னு வரும். கரெக்டா? 3ல் 1 போனால் 2ன்னு வரும். கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ 3ல் 1 போய் 2ன்னு வந்துச்சு இல்லையா? இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிற 2ஆகுடியும் 1ஆகுடியும் பெருகணும். அதே மாதிரி மேலே 2ல் 1 போய் 1ன்னு வந்துச்சுல்ல ஆன்சரு, அந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்கிற 3ஆகுடியும் 1ஆகுடியும் பெருகணும். அப்படி பெருகிட்டா உங்களுக்கு சமமாக மாறிடும். சரிங்களா? கடகடன்னு போடலாம், ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ போடலாமா? இப்போ 2ஆவோட பெருங்க. 2 2 4. இங்கே பிரதர், நான் இங்கே சிஸ்டர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே தற்போதுன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் பெருக்கிறேன். 2ஆகூட 2 பெருக்குனா 4ன்னு வரும். 4ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 2ஆகூட 1 பெருக்குனா 2ன்னு வரும். இதை எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்தது வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 4 வருடம். அந்த 4 வருடத்தை இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் முன்பு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்கான்னா இப்போ 1ஆகூட 3யும் 1யும் பெருக்கணும். 1ஆகூட எந்த எண் பெருக்கினாலும் என்ன வரும்? அதே தான் வரும். கரெக்டாக? அப்போது 3:1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ கரெக்டாக வரும், பிரச்சனையே இல்லை. இப்போ கழிங்க. 4ல் 3 போனால் 1ன்னு வருங்க. 2ல் 1 போனால் இப்படி கழிக்கிறேன். சரிங்களா? 2ல் 1 போச்சுன்னா 1ன்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போது ஒரு பீஸோட வேல்யூ 4 ரூபாய். அவ்வளோதாங்க,
இவ்வளோதான். இதை கொண்டு வரதுக்கு தான் நான் பண்ணுறேன். இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ, இப்போ 1:1 வருது, 2:2ன்னு வரும், 4:4ன்னு வரும். அதில் என்ன நம்பர் 4ன்னு வந்தால் 4 பங்கு வந்து 4 பங்கு வந்து 4 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே ஒரு பங்குன்னு வந்துருச்சு, அப்போ ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபான்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஒரு பீஸ் 4 ரூபான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வாங்க, இப்போ அண்ணங்கிட்ட வந்து 4 பீஸ் இருக்குது தற்போது, தங்கச்சிக்கிட்ட வந்து 2 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் 4 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நன்னாங்க 16, அண்ணனுக்கு அந்த பையனுக்கு 16 வயசு, தங்கச்சிக்கிட்ட 2 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் 4 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் 4 இருந்தாங்க 8, அப்போ தங்கச்சிக்கு 8 வயசு. அப்போ 16 8 தாங்க ஆன்சர். 16 8 ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்லா கவனிங்க, 2 ஸ்டெப்பு தாங்க. புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்றத மெத்தேடை சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த மெத்தேடு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா வயது கணக்கில் எப்படிப்பட்ட டைப் கேட்டாலும் ஆன்சர் போடலாம். ஒரே மாடல் வச்சுக்கிட்டு எல்லா கணக்கும் ஆன்சர் போடலாம். அதனால தான் இதை நான் இவ்வளோ பொறுமையாக நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு சென்று விடுவோம். இதை அழித்து விட்டு இது அழிச்சிடலாமா? டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இல்லை? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 4 கொஸ்டினுக்கு வந்தாச்சு. என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கர் வயதை போல 6 மடங்கு. 4 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? முதல்ல அவன் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை எழுதிக்கலாம். இதில் சரண் அப்படின்ற ஒரு அப்பாவாக இருக்கார், அவருடைய மகன் சங்கர்ன்றாங்க. குழப்ப வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாதர் சன்னு எடுத்துக்கலாம், அதான் பெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ தற்போதுன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறான், கொஷின் படிங்க. அதாவது சரண் என்பவரோட வயது வந்து தன் மகன் சங்கர் வயதை போல 6 மடங்கு. அப்போ இது இப்படியே சொல்லுங்க, பையனுக்கு 1 வயசுன்னா அப்பாவுக்கு 6 வயசு. கரெக்டா? புரியுதா எழுதுந்து? ஏன்னா நமக்கு 2 ரேஷியோ ஒரு வேல்யூ தேவை. அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா 4 ஆண்டுகள் கழித்து, அப்போ 4 ஆண்டுகளுக்கு அப்புறம். சரிங்களா? ஸோ 4 ஆண்டுகள் கழித்துன்றதால நான் கழித்துனே வச்சுக்கிறேங்க, இல்லைனா எதனா ஒன்று வச்சுங்க, நமக்கு தற்போது தான் வேணும். சரிங்களா? ஸோ அதனால் 4 ஆண்டுகளுக்கு பின்புன்னு கூட வச்சுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன சொல்கிறான், 4 ஆண்டுகளுக்கு கழித்து வந்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே பாருங்க, 4 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது, அவர்ன்றது அப்பாவை குறிக்கும், அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு. அப்போ இப்போ என்ன சொல்லலாம்னா பையனுக்கு 1 வயசுன்னா அப்பாவுக்கு 4 வயசு. கரெக்டுங்களா? போகிறது புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் இதை ஒரு சின்ன விஷயம் குழப்பில்லாமல் வச்சுக்கலாம். எப்படியா இருந்தாலும் அப்பாவுக்கு தான் வயசு பெருசாக இருக்கும், மகனுக்கு சின்னதாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கும் போதே மகன் 1ன்னு வச்சா இது 6, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா மாற்றி போட்டுனான்ற குழப்பத்துக்கே இங்கே வேலை இல்லை. ஓகேங்களா? ரைட். இப்போ எனக்கு தேவை 2 ரேஷியோ ஒரு வேல்யூ தெளிவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், மொதல் ஸ்டெப் இதை இப்படி கழிக்கணும், இதை இப்படி கழிக்கணும். கழித்து வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும், ஆனால் சமமாக இருக்காது. ஏன்னா 6ல் 4 போனால் 2ன்னு வரும், 1ல் 1 போனால் 0ன்னு வரும், சமமாக இல்லை. அப்போ அந்த ஸ்டெப்புக்கே போக வேணாம். சரிங்களா? சமமாக இல்லாததால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரேஷியோ விட்டு வேற ஒரு ரேஷியோ மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இப்படி கழிக்கணும். 6ல் 1 கழிச்சா 5ன்னு வரும், இந்த 5 இங்கே எழுதிக்கங்க. அதே மாதிரி 4ல் 1 கழிச்சா 3ன்னு வரும், அந்த 3 இங்கே எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ 6ல் 1 கழிச்சு 5ன்னு வந்துச்சுல்ல, அந்த 5 கீழே இருக்கிற 4 கூடயும் 1 கூடயும் பெருகணும். அதே மாதிரி கீழே, அதாவது 4ல் 1 கழிச்சு 3 போட்டோம் இல்லையா, இந்த 3 எடுத்துட்டு வந்து 6 கூடயும் 1 கூடயும் பெருகணும். இப்படி பெருக்கி வரந்துச்சுன்னா சமமாக ஆகிடும். அதான் கரெக்டான ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ வாங்க போடலாம். அப்போ முதல்ல 3 கூட 6 பெருங்க, 6 3 18, அந்த 18 இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ரேஷியோ வச்சுக்கிறேன். அப்புறம் 1 கூட 3 பெருக்குனா 3 தான் வரும், அந்த 3 எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது 5 கூட 4 பெருங்க, 5 20, அந்த 20 எழுதிங்க. 5 வந்து 1 கூட பெருக்குனா 5 தான் வரும், அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ கழிங்களேன், இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எழுதிக்கலாமா, இது வந்து ஃபாதர், இது சன்னு, கரெக்டா? இது தற்போது, அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் கழித்துன்றான், அது 4 ஆண்டுகள் கழித்து. ஓகேங்களா? இப்போ பாருங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ கழிங்களேன், 18ல் 20 போனால் 2ன்னு வரும். அதே மாதிரி 3ல் 5 போனால் 2ன்னு வரும். சமமாக வந்துருச்சா பாருங்க,
சமமாக வரத்துக்கு தான் இவ்வளோ ஒர்க்கே, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போது நல்லா கவனிங்க, 2 பங்கோட வேல்யூ 2 பீஸ் வந்து இங்கே என்ன மதிப்பு இருக்கு 4. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இந்த 2 ரேஷியோ ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா இந்த மெத்தட் சூட்டபிள் ஆகும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கும். சமமாகனா தான் நம்ம ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுத்துடும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ 2 பீஸ் 4 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சிச்சுன்னா கணக்கு ஈஸி. அதனால என்ன பண்ணுறேன், அந்த 2 வகுத்துறேன். ஏன்னா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். அப்போ ஒரு பீஸ் வந்து ஒரு 2ல் பாதி 1, 4ல் பாதி 2, அப்போ 2 ரூபா. ஒரு பீஸ் 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டுனா இப்போ ஃபாதர் தந்தையோட தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 18 பீஸ் வச்சுருக்காரு. ஒரு பீஸ் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 18 பீஸ் எவ்வளோ? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 18 கூட்டுங்க, 18 32 வயசு. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி, 32 வயசு. அதே மாதிரி சன்னு கிட்ட 3 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் நான் வந்து ஒரு பீஸ் 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா? அப்போ 3 பீஸ் எவ்வளோ? 1 3 3 2 3 6. அப்போது மகனுக்கு 6 வயசு, அப்பாவுக்கு 32 வயசு. அவ்வளோதாங்க. வாங்களேன் செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, 36 தானேங்க, 16 இங்கே பாருங்க, 18 என்னங்க, 8 16 36 தாங்க. சாரி ஓகேங்களா? நான் நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருப்பீங்க, கரெக்ட் தான். 18 தானே, 18 2 முறை போடுறேன். ஸோ 18 36 தான். கரெக்ட் ஓகேங்களா? ஸோ 36 6 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ரைட், அடுத்த கணக்கு போயிடலாம். அடுத்தது இருங்க, இதை அழிச்சு விட்றேன். இது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரொம்ப நீட்டாக போகுது வீடியோன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லையா? ஏன்னா நம்ம இவ்வளோ நீட்டெல்லாம் நடத்த மாட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரியணுமே அப்படின்றதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக 13வது கேள்விக்கு வந்துடும். 10th நியூ புக்கில் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது வருடங்களில் காண்க அப்படின்னு 10th நியூ புக்கில் கொடுத்து வச்சிருக்கான். சூப்பருங்க. 10th புக்கில் கொடுத்துருக்கான் பாருங்களேன். இப்போ அப்படியே ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி 2 ஸ்டெப் தான் வரும், இருந்தாலும் எழுதுறேன். இப்போ ஃபாதரு, அதுக்கப்புறம் சன்னு. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறேன், தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. இப்போ நான் தற்போதுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்குன்றான். அப்போ அப்பா, அதாவது பையனுக்கு 1 வயசுன்னா அப்பாவுக்கு 6 வயசு. கரெக்டா? புரியுதாங்க? பாருங்க, 6 மடங்குன்னு சொல்லிட்டான். சரிங்களா? அது வரைக்கும் பாருங்க, 6 மடங்கு. நெக்ஸ்ட்டு 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. எத்தனை ஆண்டு? 6 வருஷத்துக்கு பிறகு. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 6ன்னு எழுதிக்கிறேன், பிறகுன்னு கொடுத்துருக்கேன், அந்த பிறகு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? 6 வருடங்களுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா பாருங்க, தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? பையனுக்கு 1 வயசுன்னா அப்பாவுக்கு 4 வயசு. அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு இங்கே 2 ரேஷியோ ஒரு வேல்யூ வந்துருச்சு. நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்களே பாருங்க, 1ல் 1 கழிச்சா 0ன்னு வரும், 6ல் 4 கழிச்சா 2ன்னு வரும். அப்போ இது சமமா இல்லை. சமமா இல்லைன்னா சமமா மாற்றணும். அதுக்கு நீங்கள் இப்படி கழிக்கணும். கரெக்டா? 6ல் 1 போனால் 5ன்னு வருங்க. அதே மாதிரி 4ல் 1 போனால் 3ன்னு வருங்க. இங்கே பாருங்க, மேலே, அதாவது 6ல் 1 கழிச்சு 5ன்னு வந்துச்சுல்ல, அந்த 5 எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்கிற 4ஆகூடியும் 1ஆகூடியும் பெருகணும். அதே மாதிரி கீழே 4ல் 1 போய் 3 வந்துச்சு இல்லையா, இந்த 3 மேலே இருக்கிற 6ஆகூடியும் 1ஆகூடியும் பெருகணும். பெருகுனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அதாவது சமமாக ஆகிடும். சரிங்களா? இப்போ பெருக்கலாமா? 3 6 என்னங்க, 1 6 6 2 12 3 6 என்ன வரப்போகுது? 3 6 என்ன வருது? என்னங்க டக்குன்னு சொல்லுங்க, என்னங்க நீங்கள் 3 6 18. தப்பு போடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 3ஆகூட 1 பெருக்குனா 3 தான் வரும். அதை இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்தது 5ஆவோட 4 பெருக்குனா 5 20. இதை இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்தது 5ஆவோட 1 பெருக்குனா 5 தான் வரும். அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இருங்க, இதெல்லாம் ஃபுல்லப் பண்ணிடலாம். இது ஃபாதரு, இது சன்னு, இது தற்போது, அதுக்கப்புறம் இது பின்பு. எத்தனை ஆண்டுங்க? 6 ஆண்டு. 6ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை கழிங்க. 18ல் 20 போனால் நமக்கு என்னென்னு வரும்? 18ல் 20 போனால் 2ன்னு வரும். அதே மாதிரி 3ல் 5 போனால் 2ன்னு வரும்.
நல்லா புரியுதுங்களா? அப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி சமமா வரத்துக்கு தான் இவ்வளோ ஒர்க் அவுட்டே. சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இங்க என்ன நம்பரு? 2. அப்போ 2 பீஸோட வேல்யூ ரூ. 6. எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சு போனா கணக்கு ஈஸி. அப்போ என்ன பண்றேன்? ஓ 2 2, இது வந்து எத்தனை 2ல எத்தனை 3ன்னு வரும். கரெக்டா? ஓகேங்களா? புரியுதுங்களா? ஈர் 3 6. சரிங்களா? அப்போ ஒரு பீஸோட வேல்யூ ரூ. 3. தெளிவா புரியுதுங்களா? ஒரு பீஸ் ரூ. 3னா அப்பா கிட்ட 18 பீஸ் இருக்குங்க. ஸோ 18யும் மனசுலயே கூட்டினா 36, 36 கூட ஒரு 18 கூட்டினா 54. அப்போ அப்பாவுக்கு 54 வயசு. புரிஞ்சிருச்சா? அடுத்தது மகனுக்கு 3 வயசுங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு பங்கு ரூ. 3 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3 பங்கு எங்களோ 3 9 வயசு. அப்போ அப்பாவுக்கு 54 வயசு, மகனுக்கு 9 வயசு. செக் பண்ணலாமா? இது பாருங்க, 9 54 ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக வருது. தெளிவாக வருங்க, ஈஸி. சரிங்களா? ரொம்ப நீட்டாக பொறுமையாக சொன்னாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ புரியுதா இல்லையன்றத சொல்லி விட்டுருங்க. அடுத்ததாக கணக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் அழிச்சு விட்ருவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதே அழிச்சிடலாம். சரிங்களா? இங்கே இருங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 15வது கேள்வி. 15வது கேள்வி உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துடலாமா? ஈஸியாக இருக்கும். என்னன்னா, தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல 2 மடங்கு. சரிங்களா? 2 மடங்குன்னு கொடுத்துருக்கான். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 6 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது. 2017 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு ஹோம்ஒர்க் செம்ம போட்டு பாருங்க. 2 ஸ்டெப்பு தான், கடகடன் போடலாம். பெரிய இதுலாம் கிடையாது. இங்க பாருங்க, தற்போது தான் சொல்லியிருக்கான். தற்போது ஒரு தந்தையோட வயசு அவர் மகன் வயசை போல 2 மடங்கு. அப்போ மகனுக்கு 1 வயசு, அப்பாவுக்கு 2 வயசுன்னு போடலாம். அடுத்தது 20 ஆண்டு. 20ன்றது வேல்யூ குறிக்கும், 20 போட்டுங்க. அதுக்கு அடுத்தது 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயது போல 6 மடங்கு. அப்போ மகனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 6 வயசு. ஸோ 2 ரேஷியோ ஒரு வேல்யூ வந்துருச்சு. இப்போ எப்படி கழிச்சாலும் நமக்கு சமமாக வராது. அப்போது நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ரேஷியோவை கண்டுபிடிச்சி அழகாக போடுங்க. கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ 60 30, ஆப்ஷன் பி 40 20, ஆப்ஷன் சி 58 29, ஆப்ஷன் டி 50 25. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டான கணக்கோடு சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.